பத்திக்கிச்சு ஆடாடாடா பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு ஆடாடாடா பத்திக்கிச்சு. எங்கேயா போயிருந்தா இவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கிறேன். பாருங்க தம்பி, பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. பாருங்க. என்னையா பார்க்க சொல்ற தம்பி? எனக்கும் நீலிமலை தான் தம்பி. இத்தனை நேரம் அந்த பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ நான் வந்த உடனே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. இல்லை, சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நீ அதுதான் தப்பு. ஆமாம் தம்பி, சும்மா பார்க்கறது தப்பு. மேட்ரோட தான் பார்க்கணும். என்னையா சொல்ற? அந்த பொண்ணு உங்களுக்கு ஓகேவா தம்பி? ஒரு பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுப்பீங்க. அப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் அந்த பொண்ணை அனுபவிக்காமல் விட மாட்டீங்க. இவ்வளோ நாள் உங்கள் கூட இருக்கேன், இது கூட தெரியாதா தம்பி? அந்த பொண்ணு ஓகேவான்னு சொல்லு தம்பி, நான் பார்த்துக்கிறேன். என்னது, நீ பார்த்துக்கிறியா? இல்லை தம்பி, நீங்களும் அந்த பொண்ணும் தனியாக இருக்கிறதுக்கான ஏற்பாட்டை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் தம்பி. ஆமா, அது அவ்வளோ ஈஸியான காரியமா? கஷ்டம்தான். முதலாளிக்காக இது கூட நான் பண்ணலன்னா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் தம்பி? கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாதவன் ஆயிடுவேனே தம்பி. நீங்க ஓகேன்னு சொல்லுங்க தம்பி. அந்த பொண்ணை உங்க ரூமுக்கு கொண்டுட்டு வர வேண்டியது என் கடமை தம்பி. எப்படியா? யோ, என்னையா பண்ண போற? ஐயா தம்பி, இப்ப அது சூப்பு சாப்பிடுது. யோ, மிதோ மிதோ. இல்ல தம்பி, அது இப்ப சூப்பு சாப்பிடுது. அடுத்து பிரியாணி சாப்பிடும். கடைசியில் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணோம். அந்த ஐஸ்கிரீம்ல போதை மருந்த கலந்துடுறேன். அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு உங்க பெட்ரூம்ல தம்பி. தம்பி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் தம்பி. நீங்க கவலைப்படாம வாங்க தம்பி. பத்திக்கிச்சு ஆடாடாடா பத்திக்கிச்சு. குட் மார்னிங் சார். வாங்க பிரசன்னா. குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க வாங்க, உட்காருங்க. குழந்தை தொழிலாளர்களை பற்றி நீங்கள் எழுதின ஆர்டிகல்ஸ்க்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே? ஆமாம் பிரசன்னா, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், அதான் வீட்டுக்கு வர சொன்னேன். என்ன சார், என்கிட்ட போய் ஆப்ளிகேஷன் அது இதுன்ட்டு சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை பிரசன்னா, என் பொண்ணு மதுபாலா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கா. அவள் அதுக்கப்புறம் எம்பிஏ பண்ணலான்னு நினச்சா. இப்போ என்னமோ ஜேர்னலிசம் பண்ணலான்னு ஆசைப்படுறா. அவளை நீ தான் ட்ரெயின் பண்ணணும். இதில் என்ன சார் இருக்குது? இதுக்கு போய் ஆப்ளிகேஷன் அது இதுலாம் சொல்கிறீங்க. நம்ம பத்திரிக்கையோட வருங்கால முதலாளி அம்மா, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் தான் சார் கொடுத்து வச்சுருக்கேன். மது ரொம்ப இன்டெலிஜென்ட், எதை சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுக்குவா. மது. என்னப்பா? வா. எங்க பொம்பளைங்க மேல கை வச்சா தட்டி கேட்க ஹீரோவா இருக்கணும்னு அவசியம் இல்ல. மனுஷனா இருந்தாலே போதும். தேவைப்பட்ட அந்த ஹீரோ மாதிரி என்னால அடிக்கவும் முடியும். என்ன பிரச்சனை அப்படி பாக்குறீங்க? சார், எனக்கு இவங்களை ஏற்கனவே தெரியும் சார். ஆனால் உங்கள் பொண்ணுங்கிறது எனக்கு அப்போ தெரியல. மது, இவர் தான் பிரசன்னா. உனக்கு இவர் தான் ட்ரைனிங் கொடுக்க போறாரு. நம்ம பத்திரிகையோட சீஃப் ரிப்போர்ட்டர். ஹலோ. எப்பல இருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க?
எப்போ வேணாலும் மேடம். ஏன் நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிச்சிடல மேடம். நெக்ஸ்ட் வீக்கா? அவ்வளவு நாளா வெயிட் பண்ண முடியாது. உடனே ஆரம்பிச்சிருங்க. இவ இப்படிதான்ப்பா, ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணா அது உடனே நடக்கணும்னு துடிப்பா. பிரசன்னா, இன்னொரு விஷயம், என்ன மேடம்ல கூப்பிட்டு பெரிய மனுஷி ஆக்கிடாதீங்க. ஜஸ்ட் கால் மீ மது. ஓகே சரி சார், அப்போ நான் கிளம்புறேன். ஓகே, நீங்க ஆஃபீஸ் கிளம்புங்க, நான் மதுவை கூப்பிட்டு ஆஃபீஸ் வந்துடுறேன். சரி சார், வரேங்க. வாங்க. சரிம்மா, ஆஃபீஸ் டைம் ஆச்சு, கிளம்புவோமா? டிஃபன் எடுத்து வைம்மா. இதெல்லாம் ஒரு டிஃபனா? நான் வேலை செஞ்ச கம்பெனில போடுவாங்க பாருங்க டிஃபனு, அதுக்கு பேர் தான் டிஃபன். அதெல்லாம் ஒரு டிஃபனா? எங்க கம்பெனில போடுற டிஃபன் சரியில்லைங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். நீங்க போடுங்க, இதுதான் டிஃபன். மச்சான், நான் அந்த வேலை விஷயமா சொல்லியிருந்தேன், என்னாச்சு மச்சான்? சொல்லியிருக்கேன், ஒரு வாரத்துல தெரியும். சரி சரி. உங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கணுமே மாப்பிள்ள. ஆஹா ஆஹா, கரெக்டா சொன்னீங்க மாமா. என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு 30,000ல இருக்கணும் என்னுடைய சேலரி. வருஷத்துக்கு? மாசத்துக்கு மாமா. ரொம்ப சிரமம். அதெல்லாம் மச்சானுக்கு ரொம்ப ஈஸி. அப்புறம் மச்சான், ஒரு முக்கியமான விஷயம், அந்த 30,000லிருந்து ₹1 கம்மியானா கூட அந்த மானங்கட்ட வேலை எனக்கு வேண்டாம். ஏன்னா எனக்கு உங்க மரியாதை தான் முக்கியம். இல்லனா நாளைக்கு கலெக்டர் விட்டு மருமகன் ஒரு கேவலமான வேலை பார்க்கறான்னு உங்களை 4 பேர் காரி துப்ப மாட்டானுங்க. அப்புறம் மச்சான், எனக்கு கீழே ஒரு 40-50 பேர் வேலை பார்க்கணும். உங்களுக்கு மேல அது ஒருத்தர் இருந்தா ஓகே, அது நானாவே இருந்துட்டு போறேனே. ஏன்னா அடிக்கடி இஷ்டப்பட்ட நேரத்துக்கு நானே லீவ் போட்டுக்கலாம் பாருங்க. அப்புறம் யாரும் என்ன கேள்வி கேட்க கூடாது. அப்புறம் மச்சான், பிக்கப்பு டிராப்பு எல்லாம் கார்ல தான். முக்கியமா ஏசி இருக்கணும். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஓகேவா இருந்தா எனக்கு ஓகே மச்சான். உங்களுக்கு 6 மாசம் நான் டைம் தரேன், எடுத்துக்கங்க. அதுக்குள்ள கிடைக்கலன்னா ஒரு நிமிஷம். ஆயுஸ் பூரா டைம் தர்றேன். யார் ஆயுஷ் பூரா? ஏன் ஆயுஸ் மாமா. ஹலோ, தண்டபாணி ஸ்பீக்கிங். டே கார்த்திக், எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? டே அப்பா மாதிரி வேலைக்கு உட்காந்து ஒழுங்கா சாப்பிடுறியாடா? டே ஹாஸ்டல் வார்டன் ஒழுங்கா சாப்பாடு போடணும்னாலும் அவங்ககிட்ட இருந்து திருடியாவும் சாப்பிடுறா. அம்மா பேசுறாங்கடா. சொல்லுடா கண்ணா, அம்மா பேசுறேன். சாம்பார காணோம். நல்லா இருக்கியாடா? ஒரு நிமிஷம் இருடா கண்ணா. அண்ணி, கொஞ்சம் இங்க வாங்களேன், கொஞ்சம் பரிமாறுங்களேன், என் பையன் பேசுறான். சொல்லுடா கண்ணா, எப்படி இருக்க? சார் குட் மார்னிங் சார். சார் சாரி சார், கேட்கல சார். என்ன சார்? சார் இல்லை சார், நான் ஐயோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லிட்டேனே சார். சார் நான் இப்போ உடனே பேசி நான் என்னன்னு சார்ட் அவுட் பண்ணிடுறேன் சார். எஸ் சார், சாரி அபவுட் தட். என்ன ரேகா, ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா? இல்லை சிஎம்மோட ஃபங்க்ஷனில் ஏதோ செக்யூரிட்டி டீட்டெயில்ஸில் சம் கன்ஃபியூஷனா? இல்லை நான் யாருக்காவது ஃபோன் பண்ணி அவங்கள ஹேண்டில் பண்ண சொல்கிறேன். சரி, நீ பரிமாறலாம் வேண்டாம், 2 இட்லி சாப்பிட்டு கிளம்பு. இல்லை ஆக்சுவலி ஈஸ்வர், இதை நானே ஹேண்டில் பண்ணிட்டா பெட்டர். ரேகா, 2 இட்லி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்புறம் நீ சாப்பிட்றதுக்கு மறந்துடுவ. சாப்பிட்டு போ. இல்லை இதை நான் உடனே ஹேண்டில் பண்ணும். சரி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். பாய். இட்ஸ் ஓகே, டேக் கேர். அதான் அர்ஜென்ட்ன்றாங்கல்ல, போயிட்டு வரட்டும், நம்ம பாட்டுக்கு சாப்பிடுவோம் மச்சான். சாப்பிட வேலையை பாருங்க. அண்ணி எங்க பரிமாற சொல்லியிருந்த? ஏதோ அர்ஜென்ட்டான வேலையா, சாப்பிடாம கூட போயிட்டான். இதுக்கு தான் வேலைக்கு போற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொன்னேன். புருஷனுக்கும் மாமனாருக்கும் பரிமாறத விட அப்படி என்ன டியூட்டி பெருசா போச்சா? நிலா, அவ பரிமாறலங்கிறது உனக்கு அவ்வளவு பெரிய விஷயமா தெரியுது, ஆனா அவ சாப்பிடலங்கிறது உனக்கு பெரிய விஷயமா தெரியல.
இல்லண்ணே, நீ தப்பா நினைக்க மாட்ட. ஆனா அப்பா பெரியவங்கல்ல, அவர் எதுவும் தப்பா நினைச்சிடக்கூடாது என்னதான். நான் ஒன்றும் தப்பா நினைக்கல. இத்தோட விடு. ஏங்க இங்க காஃப் சிரப் வச்சிருந்தேன் பாத்தீங்களா? என் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். உள்ள போய் தேடி பாரு. நம்ம வீட்டுல தாங்க. வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்காது. என்ன கன்றாவியோ அது. இந்த வீட்டுல என்ன குழந்தை குட்டியா இருக்கு? எங்கேயாவது தூக்கி போடுறதுக்கு கை மறதியா எங்கேயாவது வச்சிருப்ப. போய் வசந்தி ரூம்ல தேடு போ. வசந்தி ரூம்ல தானே எங்க வச்சிருக்காளோ அவ. இவ இருக்கிற பிஸில இதை வேற எடுத்து வைக்க போறாளாக்கும். வேணுங்கிறத தவிர எல்லாம் இருக்கும். எங்க தான் போச்சோ கடவுளே, எங்க வச்சு தொலைச்சனும். என்ன பெட்டி இது? என்னங்க? என்ன என்னமோ உலக அதிசயத்தை பார்த்த மாதிரி 2 பேரும் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. என்ன என்னது இது? இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? இந்த கேள்விய நாங்க கேட்கணும்டி. இது எப்படி உன் கபோர்டுக்குள்ள வந்தது? என்ன கேட்காம என் கபோர்டு உங்களை யாரும் ஓபன் பண்ண சொன்னது? என்ன வசந்தி இது? துப்பாக்கி நீ கபோர்ட்ல வச்சிருக்கிறது தப்பு இல்ல, உன் கபோர்ட திறந்தது தப்பா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இதை எதுக்காக நீ வச்சுக்கிட்டு இருக்க? சொல்லு, உன்னதானே கேக்குறேன். கேக்குறாருல, வாய் திறந்து பதில் சொல்லு. சொல்லுடி. இத பார்த்ததுல இருந்து வயித்துல நெருப்பு கட்டிட்ட மாதிரி இருக்கு. இது எதுக்காக நீ வச்சிருக்க? சொல்லுடி. இது என்னோட துப்பாக்கி தான். உனக்கு எதுக்கு துப்பாக்கி? என்னோட பாதுகாப்புக்காக தான் நான் அதை வாங்கி வச்சிருக்கேன். என்னோட பாதுகாப்பு மட்டும் இல்லம்மா, என்னாலும் உங்க 2 பேருக்கும் ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. அதுக்காக தான் இதை நான் வாங்கி வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கல்ல, அது உங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும்ல. மறுபடியும் இந்த மாதிரி ஒண்ணு நடக்க கூடாதுமா, அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். அப்படி உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா ரேகா கிட்ட சொல்ல வேண்டியதானமா? அவ யாரு என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு? என்ன காப்பாத்திக்க எனக்கு நல்லா தெரியும். இது என்கிட்ட இருக்கிறது, இதோட நீங்க 2 பேரும் மறந்துருங்க. என்னடி இது? ஏன் நான் அதை சொல்றேன்னா, இந்த துப்பாக்கிக்கு லைசன்ஸ் இல்ல. இதை நான் பிளாக் மார்க்கெட்ல வாங்கினேன். அப்படி என்ன பார்க்காதம்மா. இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது முழுக்க முழுக்க நம்மளோட பாதுகாப்புக்காக தான் வாங்கினேன்ப்பா. நான் தான் சொல்றேன்ல, நீங்க வா, இங்க வா. குழந்தைத்தனமா இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு எனக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு? போமா, நீ சும்மா இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுட்டு பயப்படாம போமா.